அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். இன்னைக்கு நாம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2025 நீட் தேர்வுல பயாலஜில நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்திலிருந்து எத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில ஏற்கனவே நம்ம 45 கேள்விகள் எந்தெந்த பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருந்தது வித் பேஜ் நம்பரோட ப்ரூஃபோட நம்ம பார்த்தோம். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய அந்த 45 கேள்விகளும் எங்கிருந்து வந்திருக்கிறது, எந்த பகுதி, எந்த பக்க எண், அதாவது எந்த பேஜ் நம்பர் அப்படின்றதைய இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எதுனா, நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி கிட்டத்தட்ட 9 புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 9 புத்தகங்களை வெளியிட்டிருக்கோம். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ராஜேஷ் நீட் பயாலஜி தியரி புக்குன்னு சொல்லுவோம். இது 2 புக்கும், ஒன்று 11th, இது 12th. அதுக்கு அடுத்தது ராஜேஷ் நீட் பயாலஜியில கொஸ்டின் பேங்க், பயாலஜிக்கான 11th கொஸ்டின் பேங்க், இது 12th கொஸ்டின் பேங்க். அதுக்கு அடுத்தது பிசிக்ஸ்ல 11th, இது தியரி பிளஸ் கொஸ்டின் கலந்த மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி 12th பிசிக்ஸ். அதுக்கு அடுத்தபடியா வேதியல்ல இது 11th புக்கு அண்ட் இது 12th புக்கு. இதுல என்ன இருக்கும்? தியரி, பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய தியரி பிளஸ் கொஸ்டின்ஸ், என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ் இதுல கொடுத்துருப்போம். அண்ட் இது லேட்டஸ்டா வெளியிட்ட நம்மளுடைய ராஜேஷ் பிசிக்ஸ் பிஒய்க்யூ புக்கும். சரியா? 37 வருஷ கொஸ்டின்ஸ் இது இடைமட்டும். இதுதான் நம்ம பப்ளிகேஷன்ல. சரியா? முதல்ல நம்ம புத்தகத்தை தான் வெளியிட்டு இருந்தோம். இப்பதான் நம்ம நீட் அகாடமி ஆரம்பிச்சிருப்போம். 2வது வருஷம் 3வது வருஷமா போயிட்டு இருக்கு. சரிங்களா? இப்போ புத்தகங்களை கிட்டத்தட்ட 5 வருடத்துக்கு மேல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த புத்தகங்களை நீங்க வாங்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ உங்களுடைய மொபைல்ல இருந்து என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8610507477 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த புக்கு வேணும் அப்படின்ற டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்க கூகுள் பே நம்பர் அனுப்புவோம். அதுக்கு அமௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு புக் அனுப்புவோம். சரிங்களா? இது நம்மளுடைய புத்தகங்களை வாங்கக்கூடிய வழிமுறை. சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ முதல்ல நம்ம 136வது கேள்வியில இருந்து நம்ம பார்ப்போம். ஏற்கனவே 45 கேள்விகளை கேட்டு இருந்தோம். இப்ப அடுத்தது 136வது கேள்வியிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ரைட். ஸோ முதல் கேள்வி, given below are two statements. கீழே 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. கூற்று 1, ஜெல் மின்முனை கவர்ச்சி முறையில் பிரித்தெடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படும் டிஎன்ஏ துண்டுகள் மறு சேர்க்க டிஎன்ஏக்களை உருவாக்க பயன்படுகிறது. சரிங்களா? அதாவது ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் முறையில பிரித்தெடுக்கக்கூடிய டிஎன்ஏக்கள் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜில பயன்படுத்துறாங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் கூற்று. 2வது கூற்று, சிறிய டிஎன்ஏ துண்டுகள் நேர்மின் முனைக்கு அருகிலும் மற்றும் பெரிய துண்டுகள் எதிர்மின் முனை பகுதியில் ஜெல்லின் குழிகளுக்கு அருகிலும் காணப்படுகிறது. அதாவது டிஎன்ஏ உடைய அந்த பிராக்மெண்ட்ஸோட சைஸை பொறுத்து. ஓகேவா? சோ இங்க என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ் வேணும்னா பாத்துக்கோ, அது புரியல அப்படின்னா, ஸ்மாலர் சைஸ் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் ஆர் அப்சர்வ்டு நியர் ஆனோட் while larger fragments are found near the wells in the agrocell அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எது சரி எது தவறு அப்படின்றத பார்க்கறோம். அப்ப ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸ் முறையில நம்ம பயன்படுத்தக்கூடிய பிரித்தெடுக்கக்கூடிய டிஎன்ஏக்களை நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம்? டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜில நம்ம பயன்படுத்துறோம். சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று சரி. ரைட்டுங்களா? அடுத்த கூற்றும் பாருங்க, பெரிய துண்டுகள் எதிர்மின் முனை பகுதிக்கும். சரியா? அதாவது இங்க பாத்துக்க, சாரி இங்க வாங்க. ஸ்மாலர் சைஸ் டிஎன்ஏ பிராக்மெண்ட்ஸ் ஆர் அப்சர்வ்டு நியர் ஆனோட். அதாவது சிறிய டிஎன்ஏ துண்டங்கள் என்ன ஆகும், தொலைவில் போகும். பெரிய டிஎன்ஏ துண்டங்கள் பக்கத்திலே இருக்கும்னு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட். அப்ப 2 கூற்றுகளுமே சரி. ஆக 136வது கேள்விக்கு முதல் விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சரிங்களா? சார், இந்த கேள்விக்கான பதில் நம்ம புத்தகத்துல எங்க இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜியோடைய வால்யூம் 2, அதாவது 12ஆம் வகுப்பு புத்தகத்துல 208வது பேஜ் நம்பர்ல கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதாவது இந்த ஜெல் எலக்ட்ரோபோரோசிஸை பயன்படுத்தி எதிர்மறையாக மின்னேற்றப்பட்ட மூலக்கூறு என்பதால் மின்புலத்தின் கீழ் ஊடகம் அல்லது பிணை வினைப்பொருள் மூலம் ஆனோடை நோக்கி நகரும்படி கட்டாயப்படுத்தும் காரணமாக பிரிக்கப்படலாம். அதாவது இந்த இடத்துல பாத்துக்குங்க, இது டிஎன்ஏ உடைய சிறிய துண்டங்கள்லாம் சற்று தொலைவில் இருக்கும். பெரிய துண்டங்கள் எங்க, அந்த வெல்லுக்கு பக்கத்திலே இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ இதுதான் அந்த கேள்விக்கான பதில். பக்கம் 208 வால்யூம் 2ல இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி 137வது கேள்வி, ஒரு பொறுத்துக வகையிலான கேள்வி. அடினோசின், அடினிலிக் ஆசிட், அடினைன், அலனைன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நமக்கு எது தெரியுதோ அதுல இருந்து நம்ம கொண்டு போகலாம். அடினோசின் அப்படின்றது என்னங்க, அது ஒரு நியூக்ளியோசைடு. ரைட்டா? அடினிலிக் அமிலம் அப்படின்றது ஒரு நியூக்ளியோடைடு.
அடினைன் என்பது நைட்ரஜன் காரம், சரிங்களா? அலனைன் அப்படின்றது அமினோ அமிலம், சரிங்களா? அப்ப அடினோசின்ன்றது நியூக்ளியோசைடு, ஏக்கு 3, ஏக்கு 3. பி அடிநிலைக் அமிலம்ன்றது நியூக்ளியோடைடு, பிக்கு 2, சிக்கு ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 1, டிக்கு 4. சோ 137வது கேள்விக்கு 3வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? சரி, அப்ப இது எங்க சார் இருக்கு நம்ம புத்தகத்துல அப்படின்னா, ராஜேஷ் நீட் பயாலஜில வால்யூம் 1, அதாவது 11ஆம் வகுப்பு புத்தகத்துல பேஜ் நம்பர் 208 மற்றும் 210ல இடம்பெற்றிருக்கிறது. அது எங்க அப்படின்றது இங்க பாருங்க. சோ நைட்ரஜன் காரங்கள் அடினைன் இங்க இருக்கா, நைட்ரஜன் பேசஸ் அடினைன், குவானைன், சைட்டோசின், யுராசில் மற்றும் தைமைன். ஓகே, நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் இணைவதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், நியூக்ளியோசைடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்ப நியூக்ளியோசைடு எது நமக்கு கொடுத்திருக்கிறது, அடினோசின், அடினைன் பிளஸ் சர்க்கரை இணைந்து நமக்கு அடினோசின் கிடைக்குது. அதுவே அடிநிலைக் அமிலம் அப்படின்றது எதை குறிக்கும், நியூக்ளியோடைடை குறிக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? இதுதான் நமக்கு அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த 210வது பேஜ்லயும் அண்ட் 208வது பேஜ்லயும் இதுக்காக கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அமினோ அமிலங்களையும் நமக்கு இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அலனைன், கிளைசின் இந்த மாதிரியான இதுவெல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. பாத்துக்கங்க, மொத்தம் 20 அமினோ அமிலங்கள்ல இருக்கு அப்படின்றதையும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்த கேள்வி 138வது கேள்வி. கீழ்கண்டவற்றை கவனமாக படிக்கவும். சோ குன்றல் பகுப்பானது மனிதரில் ஆண் இனச்செல் உருவாக்கத்திற்கு முன்பே பெண் இனச்செல் உருவாக்கத்தில் நடைபெறுகிறது. சரியா? அதாவது பெண் இனச்செல் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஆண் இனச்செல் உருவாக்குறதுக்கு முன்பே பெண் இனச்செல் உருவாக்கத்தில் நடைபெறுகிறது. தமிழ்ல கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். இரண்டாவது பாருங்க, இரண்டாவது கூற்று, முதல் மியாட்டிக் செல் பிரிதலுக்கும் மற்றும் இரண்டாம் மியாட்டிக் செல் பிரிதலுக்கும் இடைப்பட்ட நேரமானது பெண்களை விட ஆண்களில் குறுகியதாக உள்ளது. மூன்றாவது, முதல் துருவ உடல்கள் முதல்நிலை முட்டை செல்களின் உருவாக்கத்துடன் தொடர்புடையது. நான்காவது, லூட்டினைசிங் ஹார்மோன்களின் அலைப்பாய்வானது எண்டோமெட்ரியத்தை சிதைப்பது மற்றும் மாதவிடாய் இரத்தப்போக்கை அதிகரிப்பது ஆகும். இப்ப இந்த மாதிரி ஒரு 4 கூற்றுகள் கொடுத்திருக்கு. சரிங்களா? இதுல இருந்து சரியான விடையை உங்களுக்கு நீங்க தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? அப்ப 138வது நம்ம பார்க்கும்போது, குன்றல் பகுப்பானது மனிதரில் ஆண் இனச்செல் உருவாக்கத்திற்கு முன்பே பெண் இனச்செல் உருவாக்கத்தில் நடைபெறுகிறது. இது கரெக்டுங்க. சோ பெண்கள்ல குழந்தைகள் பிறக்கும் போதே தீர்மானிக்கப்படும் அப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். அதே மாதிரி இரண்டாவது, முதல் மியாட்டிக் செல் பிரிதலுக்கும் மற்றும் இரண்டாம் மியாட்டிக் செல் பிரிதலுக்கும் இடைப்பட்ட நேரமானது பெண்களை விட ஆண்களில் குறுகியதாக உள்ளது. ஓகேவா? இதுவும் கரெக்ட். ஆனா இந்த மூணாவது பாருங்க, முதல் துருவ உடல்கள் முதல்நிலை முட்டை செல்களின் உருவாக்கத்துடன் தொடர்புடையது வருது இல்ல, அது வராது. செகண்டரி போலார் பாடி, அதாவது முதல்நிலை முட்டை செல்களோட தொடர்புடையது அல்ல, இரண்டாம் நிலையோட தான் தொடர்புடையதாக இருக்கும். அப்ப இது வராது. மூன்றாவது, இங்க லூட்டினைசிங் ஹார்மோனுடைய இதுதான் சர்ஜிக்கு காரணம் கொடுத்திருக்காங்க, அது தப்பு. கார்பஸ் லூட்டியம் தான் நமக்கு இங்க வரும். அப்ப டியும் வராது. சோ இதுக்கு எதுதான் பொருந்தும், முதல் விருப்பம் ஏ மற்றும் பி சரியானது அப்படின்றது தான் இதுக்கு மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? சரி, இந்த இடத்துல பாத்துக்கோ, இது நம்முடைய வால்யூம் 2, சரியா? 12ஆம் வகுப்புல 39 மற்றும் 42வது பேஜ்ல இது இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? இங்க பாருங்க, லூட்டியல் நிலை அல்லது சுரப்பு நிலை துவங்குகிறது. இது ஓகே. கார்பஸ் லூட்டியம் அதிக அளவிலான புரோஜெஸ்ட்ரானை இங்க சுரக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துல இங்க பாருங்க, ஒரு ஒற்றைமடை இரண்டாம் நிலை அண்ட செல்லும் ஒரு சிறிய முதல் துருவ உறுப்பும் உருவாகின்றன. ஓகேவா? சோ முதல் நிலை அண்ட செல்லின் ஊட்டச்சத்து நிறைந்த சைட்டோபிளாஸ்மின் பெரும்பகுதியை இரண்டாம் நிலை அண்ட செல் தக்க வைத்துக் கொள்கிறது. இந்த படத்துல தான் இதுக்கான கேள்வி இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி, மூன்றாவது கேள்வி, ஆல் லிவிங் மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸ் சைக்ளோஸ்டோமேட்டா ஆர், அதாவது வட்டவாயன வகுப்பின் அனைத்து உயிரினங்களும் கீழ் உள்ள ஒரு வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சார், இந்த சைக்ளோஸ்டோமேட்டாவை பொறுத்தமற்ற இவைகள் எந்த வகையிலானது அப்படின்னு பார்க்கும்போது புற ஒட்டுண்ணி, அதாவது ஆங்கிலத்துல எக்டோ பாராசைட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஒரு புற ஒட்டுண்ணி வகையிலானது. சார், இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய 11ஆம் வகுப்புல, ராஜேஷ் நீட் பயாலஜி 11ஆம் வகுப்புல 86வது பக்கத்துல இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதான் சைக்ளோஸ்டோமேட்டா.
சோ எக்னாத்தா அப்படின்றது சைக்ளோஸ்டோமேட்டா வகுப்பை குறிக்கிறது. இவைகள் மிகவும் பழமையான முதுகுநானுடைய உயிரிகள். மேலும் மீன்களின் மேற்புறத்தில் புற ஒட்டுண்ணிகளாக, இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும், எக்டோபாராசைட்டா தான் அது இருக்கு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்த கேள்வி 140வது கேள்வி. கோல்கை உடலங்களின் முதன்மை பணியானது எண்டோபிளாச வலையால் உண்டாக்கப்பட்ட பொருட்களை பொதித்து அவற்றை செல்லினுள் உள்ள இலக்குகள் மற்றும் செல்லுக்கு வெளியே கொண்டு சேர்ப்பதாகும். கரெக்ட் தானே? கோல்கை பாடி வந்து பேக்கேஜிங் நம்ம பார்த்திருப்போம். அதாவது உங்களுக்கு எண்டோபிளாச வலையினுடைய சொரசொரப்பான எண்டோபிளாச வலையில் இருந்து கோல்கை உடலத்தினுடைய சிஸ்முகம், கோல்கை உடலத்தினுடைய டிரான்ஸ்முகம் வெசிக்கலா மாறி வெளியே போகும். இதுதான் இங்க கேட்கறாங்க. காரணக்கூற்று எண்டோபிளாச வலையால் உண்டாக்கப்பட்ட பொருட்கள் கொண்ட வெசிக்கல்கள் கோல்கை உடலின் சிஸ் பக்கத்துடன் இணைகின்றன. அவை கோல்கை உடலத்தின் டிரான்ஸ் பக்கத்திலிருந்து மாற்றப்பட்டு வெளியேற்றப்படுகின்றன. ஓகேவா? சோ கரெக்டா? அப்ப கோல்கை பாடிஸ் அப்படின்றது ஒரு பேக்கேஜிங்காக பயன்படுகிறது. அது சிஸ்முகம் வழியாக அந்த வந்து டிரான்ஸ்முகம் வழியாக அவைகள் வெளியேற்றப்படுகின்றன அப்படின்றத நம்ம கொடுத்திருக்காங்க. அப்ப 140 பொறுத்த மட்டும் இதுக்கு ஏ மற்றும் பி ரெண்டுமே இதுக்கு மிக சரியாகவே பொருந்துகிறது. சரிங்களா? சார் இது எங்க சார் நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கிறது அப்படின்னா, இது நீங்க நம்மளுடைய வகுப்புகள் நடத்தும் போது, சரிங்களா, யூடியூப்ல போட்டிருக்கக்கூடிய வீடியோவிலையும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து இந்த சுரப்பு வெசிக்கல்களுடைய பாதை கடத்தப்படுகிறது அப்படின்றத நம்ம தெளிவா கொடுத்திருப்போம். இங்க பாருங்களேன் சார், ரைபோசோமோட உதவியோடு தான் இந்த செக்ரட்டரி புரோட்டீன்ஸ் உருவாக்குறது. சரியா? அது எங்கெங்க எந்த வழியா வருது அப்படின்னு பாருங்க. முதல்ல சொரசொரப்பான எண்டோபிளாச வலையிலிருந்து உருவாகக்கூடிய இந்த சுரப்பு புரதங்கள் வழவழப்பான எண்டோபிளாச வலை, அதாவது எஸ்சிஆர், அதுக்கப்புறம் கோல்கை உடலத்தினுடைய சிஸ்முகம், அதுக்கப்புறம் கோல்கை உடலத்தினுடைய டிரான்ஸ்முகம், அதுக்கப்புறம் சுரப்பு வெசிக்கல்களாக மாறி வெளியேற்றப்படும். இதான படிச்சிருக்கோம். இது எங்க இருக்குங்க? நம்மளுடைய புத்தகத்துல வால்யூம் 1, அதாவது 11ஆம் வகுப்புல பேஜ் நம்பர் 191லயும் 193லயும் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி வாங்க. அடுத்து ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங். ஸ்குட்டுலம், அல்புமினற்ற விதை, எபிபிளாஸ்ட், பெரிஸ்பம். ரைட்டுப்பா. ஸ்குட்டுலம் அப்படின்றது என்னங்க? ஒரு வித்திலை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய வித்திலைய பேரை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்குட்டுலம்னு சொல்லுவோம். கரெக்டா? ரைட். அல்புமினஸ் அற்ற விதை, நான் எண்டோஸ்போமிக் சீடு அப்படின்றதுதான் அர்த்தம். இங்க நிலக்கடலையை குறிக்கும். ரைட்டா? எபிபிளாஸ்ட்ன்றது என்ன? மோனோகாட், ஒரு வித்திலை தாவர விதையினுடைய உள்ளமைப்பை நம்ம பார்க்கும்போது, அதோடைய கருவுடைய அமைப்பை பார்க்கும்போது கொஞ்சம் சின்னதா இருக்கும். அதுதான் எஞ்சிய வளர்ச்சியுடைய வித்திலைக்கு பேர் தான் எபிபிளாஸ்ட்னு சொல்றோம். ரைட்டா? பெரிஸ்பம் அப்படின்றது என்னது? நிலைத்த நியூசெல்லஸ். சரிங்களா? ரைட். அப்ப ஏக்கு எது? 2, பிக்கு 3, சரிங்களா? சிக்கு 4, டிக்கு 1. சோ 141க்கு மிக சரியான பதில் எது? 1வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். புரிஞ்சுதா? ரைட். சார் அப்ப இது எங்க சார் இருக்கு நம்ம புத்தகத்துல அப்படின்னா, வால்யூம் 2, அதாவது 12th நம்மளுடைய ராஜேஷ் ஸ்ட்ரீட் பயாலஜி புத்தகத்துல பேஜ் நம்பர் 23ல ஒரு படம் கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க பாருங்க. சரிங்களா? இது ஒரு வித்திலை தாவர கருவினுடைய நீள்வெட்டு தோற்றம், எம்ப்ரியோவுடைய ஒரு லாங்கிடியூடினல் செக்ஷன். இதுல பாருங்களேன், ஒரு வித்திலை தாவரங்கள்ல காணப்படக்கூடிய வித்திலைக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்குட்டுலம்னு சொல்றோம். சரிங்களா? இங்க இருக்க பாருங்க ஒரு சின்ன பகுதி, இதுதான் யாருங்க? எபிபிளாஸ்ட். புரியுதுங்களா? சோ அப்ப இது எங்க இருக்கு? வால்யூம் 2 12ஆம் வகுப்புல 23வது பேஜ் நம்பர்ல இருக்கு. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி 142வது கேள்வி. அசஸ் அண்ட் ரீசன் தான். சோ அனைத்து முதுகெலும்புகளும் முதுகு நாணிகளாகும், ஆனால் அனைத்து முதுகு நாணிகளும் முதுகெலும்பிகள் அல்ல. அதாவது ஆல் வெர்டபிரேட்ஸ் ஆர் கார்டேட்ஸ் பட் ஆல் கார்டேட்ஸ் ஆர் நாட் வெர்டபிரேட். கரெக்டா? இது நம்ம புத்தகத்தில் இருக்கா? இருக்கு, படிச்சிருக்கோம். ரைட். காரணக்கூற்று முதுகெலும்பி துணை தொகுதியில் உள்ள உயிரினங்கள் கருவளர்ச்சி காலத்தில் முதுகுநானை கொண்டுள்ளது. ரைட்டு. இந்த முதுகுநான் முதிர் உயிரிகளில் குருத்தெலும்பு அல்லது எலும்பினாலான முதுகெலும்பாக மாற்றப்படுகிறது. ஓகேவா? ரெண்டுமே கரெக்டா? அது ரெண்டுமே கரெக்ட் அண்ட் சரியான விளக்கமும் இருக்கிறதுனால 142க்கு எதுங்க? 1வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ரைட்டா? இதுக்கான விடை எங்க இருக்கு நம்ம புத்தகத்துல பார்த்துடலாம். இங்க பாருங்க, இங்க இங்கிலீஷ்லயே கொடுத்திருக்கோம். பேஜ் நம்பர் 76
வால்யூம் 1 11ஆம் வகுப்புல 76வது பக்கத்துல all vertebrates are chordates but all chordates are not vertebrate கொடுத்திருக்குமா அனைத்து இது பார்த்துட்டோம். அதே மாதிரி துணை தொகுதி முதுகெலும்புடையல கருவளர்ச்சி நிலையில் மட்டுமே முதுகு நாணை பெற்றுள்ளன. புரியுதுங்களா? இதெல்லாம் இருக்கா? ஓகேவா? புரியுதா? இப்ப பேஜ் நம்பர் 76 11th புக்ல இருக்கு. அடுத்தது 143வது கேள்வி, தவறாக கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை கண்டறியவும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு எதிர்ப்புறலும் இரு இலகுவான மற்றும் இரு கனமான சங்கிலிகளை கொண்டவை. இட் மீன்ஸ் என்னது? ஒவ்வொரு ஆன்டிபாடியும் 2 லைட் செயின் 2 ஹெவி செயின். அதான் நம்ம படிச்சிருப்போம், L2 H2 படிச்சிருப்போமா? ரைட். அடுத்தது அவங்க என்ன கேட்கறாங்க? தவறாக கொடுக்கப்பட்டுள்ள கூற்றை தான் கேட்கறாங்க. சரிங்களா? அடுத்தது the heavy and light chains are held together by disulfide bond. கனமான மற்றும் இலகுவான சங்கிலிகள் எந்த பிணைப்பால் இணைக்கப்பட்டிருக்கிறது? டைசல்பைடு பிரிட்ஜால இணைக்கப்பட்டிருக்கிறது. ஓகேவா? அதுவும் கரெக்ட். அதுக்கு அடுத்தது எதிர்பொருள் தூண்டிகளின் இணைவிடமானது எதிர்பொருளின் சி முனை பகுதியில் அமைந்துள்ளது. அதாவது இங்க இங்கிலீஷ்ல பாருங்க, ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வந்து எங்க இருக்குன்னு சொல்றாங்க? சி டெர்மினல்ல கொடுத்திருக்குன்னு சொல்றாங்க. இது வராது. ஓகேவா? சரி, 4வது பாருங்க, கனமான மற்றும் இலகுவான சங்கிலிகளில் காணப்படும் நிலையான பகுதிகளானது எதிர்பொருள் மூலக்கூறின் சி முனை பகுதியில் அமைந்திருக்கிறது. அப்ப 143வது கேள்விக்கு நீங்க பார்க்கும்போது இதுவும் ஓகே. ஆனா 3வது விருப்பம் வந்து சி உடைய டெர்மினல் அது இருக்காது. அது எங்க இருக்கு அப்படின்றத இங்க பாருங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து சி, அதாவது 3வது விருப்பம் தான் இதுக்கு சரியான பதில். இங்க பாருங்க, இங்க N டெர்மினல் எண்ட்ல தான் எது இருக்குது? ஆன்டிஜன் பைண்டிங் சைட் இருக்கும். சரி, ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? சி எண்ட்னு கொடுத்திருக்காங்க. அதனால அது பொருந்தாது. இது எங்க சார் இருக்கு? நம்முடைய 12th புக்ல 165வது பக்கத்துல இது இடம்பெற்றிருக்கிறது. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, சைலன்சிங் ஆஃப் ஸ்பெசிபிக் mRNA இஸ் பாசிபிள் வயா RNAi பிகாஸ். அதாவது குறிப்பிட்ட mRNA-க்களை கட்டுப்படுத்தும் வேலையை RNAi வழியாக இன்டர்ஃபரன்ஸ் வழியாக செயல்படுத்த முடியும். ஏனெனில் எதிர் இணை dsRNA, அதாவது RNA இன்டர்ஃபரன்ஸ் என்ன? ஒரு ஸ்டாண்டர்ட் RNA-வுக்கு அதுக்கு எதிரான காம்ப்ளிமெண்டரியை கொடுத்து அது என்ன பண்ணிடும்? ஸ்டாப் பண்ணிடும். சோ அதுக்கான பதில் 144க்கு 1வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சரிங்களா? ரைட். அது எங்க சார் இருக்கு நம்ம புத்தகத்துல? நம்மளுடைய 12th புக்ல. சரியா? பேஜ் நம்பர் 223ல பாருங்க. நிரப்பு dsRNA, காம்ப்ளிமெண்டரி dsRNA மூலக்கூறை பிணைப்பதன் மூலம் மேலும் mRNA மொழிபெயர்ப்பை தடுக்கிறது. இட் மீன்ஸ் சைலன்ஸ் பண்ணிடும். mRNA இருந்தா தானே புரோட்டீனுக்கான இன்ஃபர்மேஷனை கொண்டு போக முடியும். அது சைலன்ஸ் பண்ணிட்டா ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? இது எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 223 வால்யூம் 2ல இருக்குங்க, அதாவது 12ஆம் வகுப்புல. ஓகே. அடுத்த கேள்வி, R மற்றும் Y என்ற மரபணுக்கள் சார்பின்றி ஒதுங்குதலை பின்பற்றுகின்றன. அதாவது ஒன்னு இன்னொருத்தோட ஒட்டாம போகுது அப்படின்றது அர்த்தம். கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் என்பது உருண்டை மஞ்சள் விதைகளையும், ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய் என்பது சுருங்கிய பச்சை விதைகளையும் தோற்றுவிக்கிறது. ஒண்ணு இல்லைங்க, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கிராஸ் வித் ஸ்மால் ஆர் ஸ்மால் ஒய். சரிங்களா? சரி, இப்படி இருக்கும்போது இதனுடைய புறத்தோற்ற விகிதம் என்ன? கிரிகோர் ஜோகன் மெண்டலுடைய இருபண்பு கலப்பு தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இருபண்பு கலப்பினுடைய புறத்தோற்றம் விகிதம் என்ன? 9:3:3:1. சரிங்களா? அப்ப 145க்கு 3வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சார் இது எங்க சார் இருக்கு? நம்மளுடைய புத்தகத்துல வால்யூம் 2, அதாவது 12ஆம் வகுப்புல பேஜ் நம்பர் 75ல இருபண்பு கலப்பினுடைய புறத்தோற்ற விகிதம் 9:3:3:1. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்து 146வது கேள்வி, ஹிஸ்டோன் புரதங்களில் செறிவுற்று காணப்படும் அமினோ அமிலங்கள். அதாவது இது நம்ம கிளாஸ்ல நிறைய நம்முடைய யூடியூப்ல போட்டிருக்கக்கூடிய வீடியோலையும் நீங்க பார்த்திருக்கலாம். சரிங்களா? சோ ஹிஸ்டோன்ஸ் ஆர் என்ரிச்டு வித் லைசின் அண்ட் ஆர்ஜின். சரிங்களா? 146வது கேள்விக்கு சரியான விருப்பம் முதல் விருப்பம். இது எங்க சார் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய புத்தகத்துல பேஜ் நம்பர் 102ல இருக்கு. சரிங்களா? இந்த படத்துக்கு பக்கத்துல நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? லைசின் அண்ட் ஆர்ஜினின் கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்மளுடைய 12th புக்ல இடம்பெற்றிருக்கும். பார்த்துக்கோ. மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தோம். சாரி, ஜெனடிக்ஸ்ல இருக்கும். ரைட்டா?
அதுக்கு அடுத்தது முதல் மாதவிடாய் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஃபர்ஸ்ட் menstruation is called menarche. சரியா? மெனோபாஸ்ன்றது நிறுத்துறதை குறிக்கிறது, மெனார்கி அப்படின்றது. இது மூணும் கிடையாது. சோ 147வது கேள்விக்கு டைரக்டான பதில் இரண்டாவது விருப்பம் மெனார். ஓகேவா? அது அப்படியே கொடுத்திருக்காங்க தமிழ்ல. இங்க நமக்கு பாருங்க, நம்மளுடைய 12ஆம் வகுப்பு புத்தகத்துல 410வது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க, முதல் மாதவிடாய் சுழற்சியானது பூ பெய்தலில் இருந்து துவங்குகிறது. இது பூப்படைதல். தூய தமிழ்ல நம்ம என்ன சொல்லலாம்? மெனார்கேன்றத பூப்படைதல் அப்படின்னு சொல்றோம், அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப நம்மளுடைய வால்யூம் 2ல 410வது பேஜ் நம்பர்ல இருக்கு 12ஆம் வகுப்புல. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக வகையிலான கேள்வி. சோ இதயம், சிறுநீரகம், வயிற்றுக்குடல் பாதை, அட்ரினல் சுரப்பி. சரிங்களா? ரைட். அப்ப இது 148வது கேள்வியை நம்ம பார்க்கும்போது நான்காவது விருப்பம் தான் இதுக்கு சரியாக பொருந்துகிறது. அப்ப இதயம் அப்படின்னு பார்க்கும்போது ஏஎன்எஃப், ஏட்ரியல் நெட்ரியூட்டிக் ஃபேக்டர், ஏஎன்எஃப் தான் அதுக்கு பொருந்தும். சரிங்களா? அதுக்கப்புறம் பிக்கு சிறுநீரகம் வந்து எரித்ரோபாய்டின், பிக்கு 1 சாரி. அதுக்கப்புறம் வயிற்றுக்குடல் பாதை அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ட்ராக்ட் பொறுத்த மட்டும் செக்ரிட்டின், அட்ரினல் சுரப்பியை பொறுத்த மட்டும் ஆல்டோஸ்டிரோன். சரிங்களா? சோ 148க்கு நான்காவது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். இது எங்க சார் இருக்கு அப்படின்றது இங்க பாருங்க. சிறுநீரகத்தினுடைய அதாவது வால்யூம் 1 நம்முடைய 11th புக்ல பேஜ் நம்பர் 351 அண்ட் 409 பாருங்க. இங்க பாருங்க. சோ சிறுநீரகத்தினுடைய ஜக்ஸ்டா கிரானுலர் செல்கள் எரித்ரோபாய்டின் எனப்படும் பெப்டைட் ஹார்மோனை தோற்றுவிக்கின்றன. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரைட். இது வந்து அதே மாதிரி செக்ரிட்டின் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்களா, கணைய நொதிகள்ல வருதா? ரைட். இந்த இடத்துல என்ன இருக்கு? இங்க எது கொடுத்துருக்கேன்? இதயத்தின் ஏற்றியாக்கும் ஒரு ரத்த ஓட்ட மதிப்பின் காரணமாக ஏட்ரியல் நியூட்ரிட்டிக் ஃபேக்டர் வெளிப்படுகிறது. புரியுதுங்களா? சோ இது எங்க இருக்கு? நம்முடைய 11th புக்ல 351 அண்ட் 409வது பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி 149வது கேள்வி. ஒரு நொதியின் புரத பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இது ஒரு டைரக்ட் क्वेश्चन. புரோட்டீன் பார்ட் ஆஃப் என்சைம் இஸ் known as அப்போஎன்சைம். மூன்றாவது விருப்பம் 149க்கு மூன்றாவது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ரைட். இங்க இது எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க. முழு நொதியில் உள்ள புரத பகுதி அதாவது ஹோலோ என்சைம்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? அப்போ என்சைம்னு சொல்றோம். இது எங்க சார் இருக்கு? நம்மளுடைய 11th புக்ல, ராஜேஷ் பயாலஜி 11th புக்ல 228வது பேஜ் நம்பர்ல இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்த கேள்வி, கீழ்காண்பவற்றுள் எது சூழ்நிலை மண்டலத்தின் உற்பத்தி அலகாக கருதப்படுகிறது? இதுவும் டைரக்ட் क्वेश्चन தான். which of the following is the unit of productivity of an ecosystem? so kilocalorie meter minus 2 per year. so மூணாவது விருப்பம் 150க்கு மூன்றாவது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சாரி 3ன்னு சொல்லிட்டுனா இது 4 டைப்போகிராபிக்கல் எரர். 4th ஒன் தான் கரெக்ட். சரிங்களா? இது எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. இதை நீங்க எப்படி சொல்லலாம்? எப்படின்னு சொல்லலாம் அல்லது அப்படின்னு சொல்லலாம். இது எங்க இருக்கு? நம்மளுடைய 12th புக்ல 269வது பேஜ்ல இது இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். ரைட். அடுத்த கேள்வி, ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் பொட்டேட்டோ, சர்க்கரைவள்ளி கிழங்கு மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவை ஒரு குறிப்பிட்ட வகை பரிமாணத்தை குறிக்கின்றன. அப்பரிணாமத்தை குறிக்கும் சரியான பதங்களின் இணையை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து டைரக்டான ஒரு क्वेश्चन தான். சரிங்களா? அப்ப சர்க்கரைவள்ளி கிழங்கும் உருளைக்கிழங்கும் பார்க்கிறதுக்கு கிழங்கு வகைகள் தான். ஆனா நீங்க உருளைக்கிழங்கு வந்து தண்டினுடைய மாற்றுருவாக படிப்போம், சர்க்கரைவள்ளி கிழங்க தண்டின் மாற்றுருவா சொல்ல மாட்டோம். சரிங்களா? வேரினுடைய மாற்றுருவாகத்தான் வரும். அப்ப 151வது கேள்விக்கு மிக சரியான பதில் செயலொத்த அண்ட் குவி பரிணாமம், அனாலஜி அண்ட் கன்வர்ஜன். இங்க பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க. சோ கன்வர்ஜென்ட் அனாலஜி. சரிங்களா? இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. சர்க்கரைவள்ளி கிழங்கு உருளைக்கிழங்கு இது ரெண்டும் எதுக்கானது? கன்வர்ஜென்ட் அனாலஜி. சரிங்களா? அனாலகஸ் கன்வர்ஜென்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் அது. ஓகேவா? இது எங்க சார் இருக்கு? 12th புக்ல
பேஜ் நம்பர் 142ல இது இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்த கேள்வி, கீழ்கண்ட மரபுகால் வழித்தொடர் பகுப்பாய்வின் உதவியுடன் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது நோய் அற்ற தன்மை உடையதாகவும் ஆனால் அடுத்த F3 தலைமுறைக்கு கடத்தி செல்லும் வாய்ப்பை பெறும் சாத்தியக்கூறு கண்டறிவும். அதாவது என்ன சொல்றாங்க, நாட் அஃபெக்டட் பட் அது எப்படி இருக்கு, கேரியரா இருக்கு, அது எது அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? அதாவது இங்கிலீஷை பாத்துங்க. with the help of given pedigree find out the probability for the birth of a child having no disease, நோய்வாய்ப்பட்டவர் அல்ல, and being a carrier, ஆனா எப்படி இருக்காங்க, ஒரு நோயை கடத்துபவராக இருப்பாங்க. சரிங்களா? சோ in F3 ஜெனரேஷன் அது என்னவாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு 4 கொடுத்திருக்காங்க. நீங்க இது வந்து எக்ஸ் லிங்க்டுல வரக்கூடியது, எக்ஸ் குரோமோசோமோடு இணைந்த பாரம்பரியத்துல வரக்கூடியது. இதை நீங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னா, XCX அப்படின்றது யாரு, ஒரு பெண் கடத்தியாக செயல்படக்கூடிய பெண்ணை குறிக்கும். சரிங்களா? இவர் இப்ப இங்க இந்த இடத்துல பாருங்க, இப்படி இருந்தா அன்அஃபெக்டட், பாதிக்கப்படாத ஆணை குறிக்கும். சரிங்களா? இப்படி இருந்தா அது எதை குறிக்கும், பாதிக்கப்பட்ட பெண்ணை குறிக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, ஒரு பாதிக்கப்படாத ஆணும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணும் திருமணம் செய்து கொள்கிறார். அப்ப பாருங்க, பாதிக்கப்பட்ட பெண் அப்படின்னா மேபி இப்படி இருந்திருக்கும், புரியுதுங்களா? அண்ட் பாதிக்கப்படாத ஆண்னா நார்மலா XYன்னு இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வரும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு, ஒரு பாதிக்கப்படாத ஆண், ஒரு கேரியர் பெண். அதே மாதிரி சாரி 2 குழந்தை கிடைத்திருக்கு, ஒன்னு கேரியர் பெண், இன்னொன்னு கேரியர் பெண். இவங்க 2 பேரும் மறுபடியும் என்ன பண்றாங்க, ஒரு பாதிக்கப்படாத ஆணை திருமணம் செய்யறாங்க. இது F1 தலைமுறையில. இப்ப F2 தலைமுறைக்கு வரும்போது ஒரு கேரியர் இன்னொரு கேரியர் இதுல வருது, இன்னொரு கடத்தி. அதே மாதிரி இங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஆண் பிளஸ் பாதிக்கப்படாத பெண் கிடைக்கிறாங்க. எங்க, F2 தலைமுறையில. ஆனா F2 தலைமுறையில இதைத்தான் நமக்கு கொஸ்டின் பண்றாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த கேள்விக்கு நீங்க என்ன பண்ணலாம், செக்கர் போர்டு போடலாமா? அப்ப என்ன சொல்றாங்க, இதான இங்க நமக்கு தேவை F2ல இருந்து F3 வர்றதை நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஒரு பாதிக்கப்பட்ட ஆண். இப்ப என்ன பண்ணலாம், XCY போடலாமா? XCY என்றது பாதிக்கப்பட்ட ஆண். இது யாரு, பாதிக்கப்படாத ஆனால் கடத்தியாக செயல்படக்கூடிய ஒரு பெண். அப்ப நீங்க எப்படி போடலாம், ஒரு XC ஒரு X. ஓகே, இதை போட்டு பாருங்க, XC ஒரு பாதிக்கப்பட்ட பெண். இதை போட்டீங்கன்னா XCY ஒரு பாதிக்கப்பட்ட ஆண். இதை போடுங்க, XCX பாதிக்கப்படாத ஆனால் கடத்தியாக செயல்படுகிறார், கேரியர் அண்ட் நார்மலான ஒரு மேன் கிடைக்கிறாங்க. இங்க என்ன கேட்கறாங்க உங்களை, F3 ஜெனரேஷன்ல இங்க பாருங்க, ஆனால் அடுத்த F2 தலைமுறைக்கு கடத்தி செல்லும். இது புரியல, இங்க வாங்க. with the help of given pedigree find out the probability for the birth of a child having no disease and being carrier. அப்ப 4 குழந்தை பிறக்குது, இதுல ஒரு குழந்தை கேரியரா இருக்கா, ஆனா டிசீஸ் இல்ல. இங்க பாருங்க, இது டிசீஸ்டு பெண். சரிங்களா? இது டிசீஸ்டு ஆண், அதாவது பாதிக்கப்பட்ட ஆண். இது பாருங்க பாதிக்கப்படாத ஆனால் எப்படி இருக்காங்க, கேரியராக இருக்காங்க. அப்ப இந்த 4ல எத்தனை பேர் பாதிக்கப்படாத ஆனால் கேரியராக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 4ல 1. அப்ப 1/4. புரிஞ்சுதாப்பா? நீங்க இதை மட்டும் எடுத்துட்டு போட்டாவே போதும், இதுக்கான ஆன்சரை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இது ஒரு எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ். இந்த மாதிரி செக்கர் போர்டை போட்டுருந்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கலாம். சார் இது நமக்கு டைரக்டா புக்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸுக்கான எக்ஸாம்பிள் நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கலர் பிளைண்ட்னஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதை வச்சுதான் நம்ம போட முடியுமே தவிர இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்திலையும் இதே மாதிரியான பெடிகிரி நமக்கு கொடுக்கவில்லை. சோ அது எந்த இடத்துல சார் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா வால்யூம் 2ல ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் எது இந்த கேள்வி. என்சிஆர்டி இங்கிலீஷ்ல பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும், தமிழ்ல பார்த்தாலும் இப்படிதான் இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி, கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது,
ஒன்று உறுதி கூற்று, அதுதான் பாருங்க அசசன் பாருங்க. டபிட்டம் செல்கள் பொதுவாக அடர்ந்த சைட்டோபிளாசம் மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட உட்கருவை கொண்டுள்ளன. கரெக்டா? கரெக்ட். சரிங்களா? 153வது ஃபர்ஸ்ட் கூற்று பாத்துக்குங்க. அதுக்கு அடுத்தது ரீசன் பாருங்க. டபிட்டத்தில் உள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட உட்கருக்களானது வளர்ந்து வரும் மைக்ரோஸ்போர் தாய் செல்களின் ஊட்டத்திற்கான திறனை உயர்த்துகிறது. ஓகேவா? இப்ப ரெண்டுமே இங்க கரெக்ட். சோ ரெண்டுமே கரெக்ட் அண்ட் சரியான விளக்கம். இது எங்க சார் நம்ம புத்தகத்தில் இருக்கு? 153க்கு 1வது விருப்பம். இது எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, வால்யூம் 2ல 12ஆம் வகுப்பு புத்தகத்துல பேஜ் நம்பர் 4ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மியாசிஸ் பகுப்பின் மூலம் தான் மைக்ரோஸ்போர்கள் வந்து உருவாகிறது. இதுதான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இங்க பாருங்க இந்த இடத்துல டபிட்டத்தின் செல்கள் அடர்த்தியான சைட்டோபிளாசம் மற்றும் பொதுவாக ஒன்றுக்கு மேற்பட்ட நியூக்ளியஸை கொண்டிருக்கும். இது வந்துதா? ரைட், வந்தது. ஒரு இளம் அதுதான் இதுதான் இந்த கேள்விக்கான உருவாக்கும் இடம். ஸோ வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 4 நீங்க இதுல பாத்துக்கங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது 154வது கேள்வி. ஒரு ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களில் ஒரு மெகாஸ்போர் தாய் செல்லில் இருந்து முதிர்ச்சி அடைந்த பெண் கேமெட்டக தாவரம் தோன்றுவதற்கு எத்தனை குண்டல் பகுப்பு மற்றும் மறைமுக பகுப்புகள் தேவைப்படுது? அதாவது எத்தனை மியாசிஸ் மற்றும் எத்தனை மைட்டாசிஸ் தேவைப்படுகிறதுன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அதாவதுங்க இங்க கவனிங்க, இது வந்து மெகாஸ்போர் தாய் செல். இது வந்து ஒரு மெகாஸ்போர் தாய் செல்லானது மியாசிஸ், அதாவது ரிடக்ஷன் டிவிஷன், மியாசிஸ் பகுப்படைந்து 4 ஒற்றை மடிய மெகாஸ்போர்களை தோற்றுவிக்கும். 4 ஒற்றை மடிய மெகாஸ்போர்களை தோற்றுவிக்கும். இதுல 3 அழிஞ்சிரும். ஒன்னே ஒண்ணுதான் செயல்படும் மெகாஸ்போராக மாறும். இந்த ஒரே ஒரு செயல்படும் மெகாஸ்போர் முதல் மைட்டாசிஸ் செல் பகுப்புக்கு பிறகு இந்த மாதிரி ஆகும். 2 நியூக்ளியை கொண்ட ஒரு எம்பிரியோஸாக ஃபார்ம் பண்ணும். சரிங்களா? அடுத்தது இரண்டாவது மைட்டாசிஸ் பகுப்புக்கு பிறகு 2ன்றது எப்படி ஆகும்? 4. சரிங்களா? மூன்றாவது மைட்டாசிஸ் பகுப்புக்கு பிறகு மேல 3, கீழே 3, நடுவுல 2. இது மாறிடும். இது எக் அப்பாரட்டஸ், இது ஆன்டிபோடலா மாறும். சரிங்களா? அப்ப எத்தனை மியாசிஸ்? ஒரே ஒரு மியாசிஸ். எத்தனை மைட்டாசிஸ்? 1, 2, 3. அப்ப இங்க எங்க இருக்கு? ஒரு குண்டல் பகுப்பு மற்றும் 3 மறைமுக பகுப்புகள். அப்ப 154வது கேள்விக்கு சரியான பதில் 3வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சரிங்களா? அடுத்த கேள்வி 155வது கேள்விக்கு வாங்க. சார் அதுக்கு முன்னாடி இது எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. சோ இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மோனோஸ்போரிக் டெவலப்மெண்ட். ஏன்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மெகாஸ்போர்ல இருந்து தான் உருவாகிறதுனால அது கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதுல 4 மெகா ஒன்று மட்டுமே செயல்பட இருக்கு இல்லையா? ரைட்டு. ஓகே, இங்க பாருங்க, 2 தொடர்ச்சியான மைட்டாடிக் பகுப்பின் மூலம் இந்த நியூக்ளியஸ் பிரிக்கடைந்து முதல்ல 4, அதுக்கப்புறம் 8 நியூக்ளியஸ் கொண்ட கருப்பையை தோற்றுவிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடந்து முடிவதற்கு ஒரு மியாசிஸ் மற்றும் 3 மைட்டாசிஸ் பகுப்புகள் தேவை. பேஜ் நம்பர் 10ல வால்யூம் 2ல இருக்கு, 12ஆம் வகுப்பு புக்ல இருக்கு. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் கீழ்கண்டவற்றுள் எது இருபக்க சமச்சீர் மலரை கொண்டவை? அதாவது ஒரே வெர்டிகல் டிவிஷன் மூலியமா தான் நீங்க என்ன பண்ண முடியும்? 2 சரிசம பாகங்களா பிரிக்க முடியும். அதுதான் இருபக்க சமச்சீர்னு சொல்றோம். இருபக்க சமச்சீர் மலர் எங்க இருக்கும் அப்படின்னா பட்டாணியில இருக்கும். பேபேசி குடும்ப தாவரங்கள்ல தான் இருபக்க சமச்சீர் கொண்ட மலர் நமக்கு காணப்படும். சோ 3வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். இது நம்ம புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னா 11ஆம் வகுப்பு புத்தகத்துல பேஜ் நம்பர் 99ல. ஓகே, இங்க பாருங்க, கடுகு, ஊமத்தை, மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர சமச்சீர்ல போயிடும். இங்க பாருங்க, இருபக்க சமச்சீருக்கு வரும்போதுதான் பட்டாணி இடம்பெற்றிருக்கும். புரியுதா? ரைட். அடுத்த கேள்வி 156வது கேள்வி.
After maturation in primary lymphoid organs, the lymphocytes migrate for interaction with the antigen to secondary lymphoid organs tissues like, அதாவது முதிர்ச்சிக்கு பிறகு முதல்நிலை நிணநீர் உறுப்புகளில் எதிர்ப்புறல் தூண்டிகளுடன் இடையூறு ஏற்படுத்த எந்த இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் திசுக்களுக்கு இடம்பெயர்கிறது. அதாவது இதுல எது செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன் கேட்கறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. தைமஸும் போன் மேராவும் நம்ம எங்க படிச்சிருப்போம்? பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ல படிச்சிருப்போம், அதானே? ரைட், பிரைமரி லிம்பாய்டு ஆர்கன்ல படிச்சிருப்போம். ஓகேவா? அப்ப ஏவும் பியும் வராது. ஆனா மண்ணீரல், நிணநீர் முடிச்சுகள், பேயர்ஸ் பேச்சஸ் இதெல்லாம் செகண்டரி லிம்பாய்டு ஆர்கன்ல வரும். சோ இந்த கேள்விக்கு 156வது கேள்விக்கு 4வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? இது எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க, நிணநீர் உறுப்புகளை பொறுத்த மட்டும் 169 பக்கத்துல 12ஆம் வகுப்பு புத்தகத்துல இது இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, மண்ணீரல், நிணநீர் முடிச்சுகள், உள்நா வளர்ச்சி, சிறுவுடல் மற்றும் குடவால் பகுதிகள் உள்ள பேயர்ஸ் ஒட்டுகள் இதெல்லாம் என்னது? இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகள் அப்படின்றத நம்ம சொல்றோம். சரிங்களா? அண்ட் எலும்பு மஜ்ஜையும் தைமஸும் முதல் நிலை நிணநீர் உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி 157வது கேள்வி. கூற்று 1, அத்திப்பழத்தினுள் குளவிகள் இருப்பதன் காரணமாக அவைகள் அசைவ பழமாக கருதப்படுகிறது. அதாவது அத்தியோடைய பழத்தை, மெச்சூரான ஃப்ரூட்டை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது உள்ள சிறு சிறு குளவிகள் இருக்கும். சரிங்களா? அதனால அது நான்வெஜ் ஃப்ரூட்னு சொல்றாங்க. அது பாலினேஷனுக்காக உள்ள போகுது. சரியா? அதை போய் நான்வெஜ் ஃப்ரூட்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ரைட். கூற்று 2, குளவியும் அத்திப்பழ மரமும் ஒன்றை ஒன்று சார்ந்து வாழும் முறையிலும் குளவி தனது வாழ்க்கை சுழற்சியை அத்தி மரத்தின் பழத்திற்குள் கழிக்கிறது. மேலும் அத்தி குளவி மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றது. அதாவது இது எப்படின்னா ஆப்ளிகேட் மியூச்சுவலிசத்துல வரும். அப்படின்னா என்ன? ஆப்ளிகேட்னா கட்டாயமா அத்தியின் ஒரு சிறப்பு வகை மஞ்சரி இருக்கும், நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா? அந்த சிறப்பு ஐப்பந்தோடியம்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அதுல ஆண் மலர் பெண் மலர் இருக்கும். அங்க பாலினேஷன் நடக்கணும்னா அதுக்கு யார் தேவைங்க? சிறு குளவிகள் தேவை. வாஸ்புன்ற அந்த சின்ன குளவிகள் நமக்கு தேவை. சரிங்களா? அதே மாதிரி அந்த குளவிகள் தங்களுடைய முட்டைகளை பாதுகாப்பான இடத்துல இடுவதற்கு எங்க போகும்னா அந்த அத்திப்பழத்துக்குள்ளதான், அதாவது பிற்காலத்து அத்திப்பழமா மாறத்துக்குள்ளதான் போயிட்டு முட்டையை போடும். இப்ப பாருங்க, அத்தியில் இருக்கக்கூடிய அந்த குளவிக்கு முட்டையை சேஃப்டியா வச்சுக்கிட்டு அதோட லார்வாவுக்கு உணவா எதை எடுத்துக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அத்திப்பழத்தோடைய விதைய அதை எடுத்துக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த அத்தியில பாலினேஷன் நடக்கணும்னா யார் தேவை? அந்த சிறு குளவிகள் தேவை. அதுதான் ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இது கரெக்ட், 1 தப்பு. அப்ப எது வரும்? கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி. சரிங்களா? சரி, இது எக்ஸாக்டா இல்ல கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். இங்க பாருங்க, இது நம்முடைய 12th சரியா வால்யூம் 2ல, அதாவது அத்தி மரத்தின் பல சிற்றங்களை மகரந்த சேர்க்கை காரணிகளாக குளவியுடன் ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமான உறவை கொண்டுள்ளன. புரியுதுங்களா? சோ குறிப்பிட்ட அத்தி மரத்தில் அதனுடைய பங்குதாரான குளவி இனங்கள் மட்டுமே மகரந்த சேர்க்கைக்கு உதவி பெற முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்தியில மகரந்த சேர்க்கை அந்த குளவியால மட்டும்தான் நடக்கும், வேற யாரும் கிடையாது. அதனாலதான் ஆப்ளிகேட் மியூச்சுவலிசம் நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ பெண் குளவியானது முட்டையிடுவதற்காக மட்டும் அத்திப்பழத்தை பயன்படுத்துவதில்லை. இது தவிர பழத்தின் உட்பகுதியில் வளரும் லார்வாக்களுக்கு உணவாகவும் பழத்தை பயன்படுத்துகின்றன. உள்ள முட்டையை மட்டும் வச்சில்ல, அங்கிருந்து வளரக்கூடிய இளம் லார்வாக்களுக்கு உணவுக்காகவும் அதை பயன்படுகிறது. சரிங்களா? அப்ப குளவிகள் முட்டையிடுவதற்கான தளத்தை தேடும் பொழுது அத்தியின் மஞ்சரியில் மகரந்த சேர்க்கை நிகழ்கிறது. சோ அத்தி தாவரமானது குளவிக்கு என்ன பண்ணுது? வளரும் விதைகளை தருகிறது. அந்த குளவி என்ன பண்ணுது? அத்தியில மகரந்த சேர்க்கையை ஈடுபடுத்துகிறது. புரியுதுங்களா? அதுதான் மியூச்சுவலிசம் நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி 158வது கேள்வி. மைட்டாசிஸ் செல் பிரிதலில் ஸ்பிண்டில் இழைகளின் முக்கிய பணி என்ன? ஸ்பிண்டில் ஃபைபரோட வேலை என்ன சார்? குரோமோசோம்கள் இருக்கு இல்லையா? குரோமோசோம்கள் சென்ட்ரோமியர் பகுதியில் இருந்து தனித்தனியாக குரோமேட்டிடுகள் பிரிப்பதற்கு தான் ஸ்பிண்டில் நார்கள் தேவை. அப்படின்னா என்ன வரும்? டைரக்டா முதல் விருப்பம். 158வதுக்கு முதல் விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகே, இது எங்க இருக்கு? நம்முடைய வால்யூம் 1ல 12ஆம் வகுப்புல 237வது பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பிண்டில் ஃபைபர் எங்க அட்டாச் ஆயிருக்கும்? சென்ட்ரோமியர் பகுதியில். அதாவது இங்க யார் இருப்பா? கைனட்டோகோர். 2 பக்கமும் கைனட்டோகோர் இருக்கும். இங்கதான் யார் வரும்? ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச் ஆயிருக்கும். அப்ப ஸ்பிண்டில் ஃபைபர் என்ன பண்ணும்?
அனாஃபேஸ் ஸ்டேஜில் வரும் பொழுது இது இந்த பக்கம் இழுக்கும், இது இந்த பக்கம் இழுக்கும் பொழுது தனித்தனியா பிரியும். குரோமேட்டின்கள் தனித்தனியா பிரிவதற்கு தான் யார் தேவை? இந்த ஸ்பிண்டில் நார்கள் தேவை. இது எங்க இருக்கு? 11th 237வது பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? அதுக்கு அடுத்த கேள்வி, which one of the following is the characteristic feature of gymnosperm? ஜிம்னோஸ்பம்களுடைய பண்பு எது அப்படின்னு கேட்கறாங்க. விதைகள் கனிக்குள் காணப்படுகின்றன. ஜிம்னோஸ்பம்கள் அப்படின்றது கனின்னு ஒரு அமைப்பே இருக்காது. சரியா? நேக்கடு சீடட் பிளான்ட்ஸ் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? படிச்சிருக்கோம். மூடப்படாத விதைகளை கொண்டவை. கரெக்டா? விதைகள் இருக்கும், ஆனா அது எப்படி இருக்கும்? திறந்த விதையாக இருக்கும். விதைகள் காணப்படுவதில்லை, இது தப்பு. கண்டிப்பா ஜிம்னோஸ்பம்கள்ல விதைகள் உண்டு. ஜிம்னோஸ்பம்களில் மலர்கள் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறுதல் எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்ப ஜிம்னோஸ்பம்களுடைய சிறப்பு பண்பு அப்படின்னா எது? மூடப்படாத விதைகளை தான் அது குறிக்கும். 159வது கேள்விக்கு 2வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். இந்த இடத்துல பாருங்க, ஜிம்னோஸ்பம்கள்னா என்ன அர்த்தம்? திறந்த விதை கொண்ட தாவரங்கள். அதாவது கருவுதல் எந்த சூர்ப்பை சூறாலும் சூழப்படாமல் எப்பொழுதும் திறந்த நிலையிலே இருக்கும். இதுதான்டா ஜிம்னோஸ்பம்களுடைய ஒரு சிறப்பு பண்பு அப்படின்னு சொல்றோம். இது எங்க இருக்கு? நம்முடைய 11th புக்ல பேஜ் நம்பர் 48ல இருக்கு, போய் பார்த்துக்கோ. அடுத்த கேள்வி 160வது கேள்வி, அட்ரினல் மெடுல்லாவின் ஹார்மோன்களின் பணிகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்ளவும். சரிங்களா? இது விழிப்பாவையில் சுருக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது இரத்த சர்க்கரையை உயர்த்தும் ஹார்மோன். அதுக்கப்புறம் புரியலப்பா. இட் காசஸ் பைலோ எரெக்ஷன். அதுக்கடுத்தது இதய சுருக்கத்திற்கான பலத்தை அதிகரிக்கிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தெரிவுகளிலிருந்து சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். சரிங்களா? சோ அப்ப இதை பார்க்கும்போது இது விழிப்பாவையில் சுருக்கத்தை ஏற்படுத்துவது கிடையாது, வராது. ஆனா இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். சோ 2வது விருப்பம் பி, சி மற்றும் டி மட்டும் அப்படின்றதுதான் மிக சரியாக பொருந்தும். அது எங்க சார் இருக்கு? சோ பேஜ் நம்பர், அதாவது 11th புக்ல பேஜ் நம்பர் 405ல இருக்கும். சரியா? 405ல இது இருக்கு, இதை பார்த்துக்குங்க. அடுத்த கேள்வி 161வது கேள்வி, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு இன்சுலின் ஏன் வாய் வழியே கொடுக்கப்படுவதில்லை? ஏன் ஓரலா, ஏன் இன்ஜெக்ஷன் மூலமா போடுறாங்க, ஏன் வாய் வழியா கொடுப்பதில்லை அப்படின்னா, இவை இரைப்பை குடல் பாதையில் ஜீரணம் செய்யப்படும். சார் இது எங்க சார் நம்ம புக்ல இருக்கு அப்படின்னா, இருக்கு. என்சிஆர்டில ஒரே ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஜ் நம்பர் 225ல வால்யூம் 2 12ஆம் வகுப்புல பார்க்கும்போது, நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலினை வாய் வழியாக வழங்க முடியுமா அல்லது முடியாதா என்பதை பற்றி சிந்தியுங்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இது உங்க கிளாஸ்ல நடத்தும் போது அதை நமக்கு கொடுத்துருப்போம். சரிங்களா? அப்ப இதுக்கான பதில் இதான், 2வது விருப்பம் தான் சரியான பொருந்தும். அடுத்தது 162வது கேள்வி, ஒரு பொறுத்துக வகையிலான ஒரு கேள்வி. சரிங்களா? ரைட். ஜிம்னோஸ்பம் இங்க யாரு? ஜிங்கோ பைலோபா, ஜிம்னோஸ்பம். ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் சால்வினியா யாரு? ஒரு டெரிடோஃபைட். பிரயோஃபைட் எது? பாலிட்ரைக்ளோர். ஆஞ்சியோஸ்பம் எது? சால்வியாவை குறிக்கும். சரிங்களா? அப்ப டெரிடோஃபைட்டுக்கு பொறுத்த மட்டும் இல்ல, கரெக்ட் தானா? 162 கரெக்டா இருக்கு பாரு. ரைட். ஏக்கு 4 அண்ட் பிக்கு எங்க கொடுத்தேன்? பிக்கு 3 பாலிட்ரைக்கம், சிக்கு 1, டிக்கு 2. ஓகேங்களா? ஸோ 162க்கு 2வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். ஓகே, இது எங்க சார் இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க, வால்யூம் 1ல இங்க பாருங்க, வால்யூம் 1ல இந்த படத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க, ஜிங்கோ, இது ஒரு ஜிம்னோஸ்பர்மை குறிக்கும். அதே மாதிரி வால்யூம் 1ல வேற எங்க கொடுத்துருக்காங்க? சால்வியா. சரிங்களா? டைட்டினமஸ் வகையிலான சேமனுக்கு இங்க எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஆஞ்சியோஸ்பர்ம். ஓகேவா? அதுக்கப்புறம் சால்வினியா டெரிடோஃபைட் தாவரம். ஓகேவா? எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ரைட். வால்யூம் 1ல 47, 49, 102 இந்த பேஜில் நீங்க பாருங்க. அடுத்த கேள்வி, அமினோ அமிலங்களை உற்பத்தி செய்யும் மரபு குறியீடு 3 நியூக்ளியோடைடுகளை கொண்டுள்ளன என்பதை முன்மொழிந்தவர் யார்? அதாவது ட்ரிப்ளெட்
ட்ரிப்ளெட்டா இருக்கு அப்படின்னு சொன்னவர் யாருங்க? ஜார்ஜ் கேமோ. ரைட்டா? 163க்கு 1வது விருப்பம். இது எங்க சார் இருக்கு? வால்யூம் 2 12ஆம் வகுப்புல 116வது பக்கத்துல ஜார்ஜ் கேமோ என்பவர் தான் 20 வகையான அமினோ அமிலங்களுக்கும் 4 வகை காரங்களை மட்டுமே கொண்டு வந்து அதுதான் அது எப்படி இருக்கு அப்படின்றத 3 நியூக்ளியோடைடுகளை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னவர் தான் யாருங்க? ஜார்ஜ் கேமோ. ஓகேவா? அடுத்த கேள்வி 164வது கேள்வி. த ஈவில் குவாட்ரட் தீயவை 4 வெளிவாழிட பாதுகாப்பு லேண்டனா கேமரா டோடோ. சரிங்களா? அதாவது அயல் சிற்றினங்கள் ஊடுருவல் ஏலியன் ஸ்பீசிஸ் இன்வேஷன் தான் எதை நம்ம படிச்சிருப்போம்? லேண்டனா கேமரா அதாவது உன்னிச்செடி நம்ம ஊர்ல வந்தது எப்படின்னா இப்படிதான் வந்திருக்கும் அப்படின்றாங்க. சரிங்களா? டோடோ அப்படின்றது என்னது? கம்ப்ளீட்டா என்ன ஆச்சு? எக்ஸ்டிங்ஷன் ஆகி போச்சு. டோடோ வந்து இப்ப இருக்கா? கிடையாது. சரிங்களா? ஈவில் குவாட்ரட் அப்படின்றது என்னது? உயிர் பன்முகை அழிவுக்கான காரணங்களை குறிக்கும். வெளி வாழிட பாதுகாப்பு அப்படின்றது உரை குளிர் பாதுகாப்புக்கு வரும். சரிங்களா? அப்ப 164 பொறுத்த மட்டும் நமக்கு சரியா பொருந்துவது ஏக்கு 3, ஓகே, ஏக்கு 3 அண்ட் பிக்கு 1 எங்க வருது? 3 1, சிக்கு வந்து 2 எங்க இருக்காரு? இப்படிதான் வந்தது. டிக்கு 4. ஓகேவா? சரிங்களா? இது எங்க சார் இருக்கு? வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 303 மற்றும் 305ல பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, எக்ஸ்டிங்ட் ஆனது டோடோ, சமீபத்தில் இருந்தது டோடோ. ஓகேவா? அதுக்கு அடுத்தது உன்னிச்செடி, இது வந்து அயலக சிற்றினம் உள்ள வர்றதுல நமக்கு குறிக்கும். சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி 165வது கேள்வி. பின்வருவனவற்றில் உண்மையில் ஹைபோதலாமஸில் உற்பத்தி செய்யப்படும் பிட்யூட்டரி வாயிலாக வெளியிடப்படும் ஹார்மோன் எது? ஹைபோதலாமஸ்ல உற்பத்தி செஞ்சு பிட்யூட்டரி வாயிலாக வெளிப்படக்கூடிய ஹார்மோன் எது? எல்ஹெச்ஆ, ஏடிஹெச்ஆ, எஃப்எஸ்ஹெச்ஆ அண்ட் ஏசிடிஹெச்ஆ அப்படின்றத நமக்கு கேட்கறாங்க. சரிங்களா? சோ அப்ப இதுவும் நம்ம புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறது. இதுக்கு மிக சரியாக பொருந்துவது எதுனா ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். சரிங்களா? 165க்கு 2வது விருப்பம். இதுல பாத்தீங்கன்னாவே தெரியும். இங்க பாருங்க, ஹைபோதலாமஸில் உருவாக்கப்படுகிறது, நியூரோ ஹைபோபைசிஸ் பகுதிக்கு மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. சரிங்களா? ரைட். நம்மளுடைய 11th புக்ல பேஜ் நம்பர் 400ல அது இடம்பெற்றிருக்கும். இதை வச்சு பார்த்துக்கோ. அடுத்த கேள்வி, ரோல் ஆஃப் வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் இன் எக்னோடர்ம்ஸ், முத்தோலிகள்ல காணப்படக்கூடிய நீர் சுற்று மண்டலத்தின் பணிகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ சுவாசம் மற்றும் இடப்பெயர்ச்சி, அதுக்கடுத்து கழிவு நீக்கம் மற்றும் இடப்பெயர்ச்சி, இரையை பிடித்தல் மற்றும் கடத்துதலும், செரித்தல் மற்றும் சுவாசித்தல், செரித்தல் மற்றும் கழிவு நீக்கம். அப்ப இந்த எக்னோடர்ம்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சுவாசம் மற்றும் இடப்பெயர்ச்சிக்கும் இரையை பிடித்தலும் அண்ட் கடத்துதலுக்கும் தான் அது பயன்படும். ஸோ 166க்கு 2வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். சார் இது எங்க சார் இருக்கு? வால்யூம் 1 11th 73வது பக்கத்துல நமக்கு இது கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, நீர் கடத்து திசு தொகுதி, அதாவது வாட்டர் வாஸ்குலர் சிஸ்டம் எங்க இருக்கு? முத்தோலிகள் எக்னோடர்ம்ஸ்ல இருக்கு. இது எதுக்காக? இடப்பெயர்ச்சி, உணவை பிடித்து கடத்துதல், சுவாசம் ஆகியவற்றுக்கு உதவுகிறது. இதுக்கு எது இல்ல? தனியான கழிவு நீக்க மண்டலம் இல்ல. ஓகேவா? பாத்துக்கோ. அதுக்கு அடுத்த கேள்வி, பின்வரும் எந்த வகை நோய் தடைக்காப்பு பிறப்பிலிருந்து காணப்படுவதுடன் சிறப்பு தன்மையற்ற வகை நோய் தடைக்காப்பை கொண்டிருக்கின்றன? அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போதே இந்த நோய் தடைக்காப்பு இருக்கும். இதுக்குன்னு என்ன இல்ல, ஒரு ஸ்பெசிபிசிட்டிலாம் இல்ல, எல்லாரையும் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க? எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து பெறப்பட்ட நோய் தடைக்காப்பா கிடையாது. பெறப்பட்ட நோய் தடைக்காப்புன்றது அதுக்கு அப்புறமா போடுறத நமக்கு குறிக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது இயல்பான நோய் தடைக்காப்பு, இன்னேட் இம்யூனிட்டி தான் இதுக்கு. இயல்பாகவே ஒரு குழந்தை பிறக்கும் போதே இருக்கக்கூடிய ஒரு தடைக்காப்பு தான் 2. சரிங்களா? அது எங்க இருக்கு? நம்மளுடைய 12th புக்ல 164வது பேஜ்ல இங்க பாருங்க, குறிப்பு சார் தன்மையற்ற ஒரு பாதுகாப்பு முறை தான் இயல்பு நோய் தடைக்காப்பு. இது எங்க இருக்கு? குழந்தைகள் பிறக்கும் தருவாயில் இருந்தே இருப்பதால இதை நம்ம இயல்பு நோய் தடைக்காப்புன்னு சொல்றோம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி 168வது கேள்வி, பிரையோஃபைட்டுகளில் காணப்படும் ஜம்மாக்கள் கீழ்கண்ட எதற்கு உதவுகின்றன? ஸோ பிரையோஃபைட்ல இருக்கக்கூடிய ஜம்மா கப் அப்படின்றது ஒரு
ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அல்லது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சரிங்களா? பாலின பெருக்கத்துக்கு உதவுமா? அது ஆந்திரடியம், ஆந்திரோசோவாய்டு, ஆர்கிகோனியம் வரும். உணவுனை உறிஞ்சுவதற்கு ஜெம்மாக்கள் பயன்படுகிறதா? இல்ல. வாயு பரிமாற்றத்துக்கா? இல்ல. எது தாங்க? பாலிலா இனப்பெருக்கத்திற்கு, ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு தான் ஜெம்மாக்கள் பயன்படுகின்றன. பிரியோஃபைட்டுகள்ல இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதான் ஜெம்மா கோப்பை. இங்க பாருங்க, பாலிலா இனப்பெருக்கமானது துண்டாதல் முறையில் அல்லது சிறப்பான ஜெம்மாக்கள் உருவாக்கத்தின் மூலம் பிரியோஃபைட்டுகள்ல, அதிலும் குறிப்பா எப்பாட்டிக் ஆப்சிடாவில் இது நடக்கும். மார்கன்ஷியாவில் இதை பார்த்துருக்கலாம். பேஜ் நம்பர் 44 வால்யூம் 1ல இருக்கு, 11th. சரிங்களா? அடுத்தது 169, தவளையின் சிறுநீரக போர்ட்டல் மண்டலம் ஒரு சிறப்பான சிறை இணைப்பால் ஆனது. அது கீழ்கண்ட எவற்றை இணைக்கிறது? சோ கல்லீரல் மற்றும் குடலையா, கல்லீரல் மற்றும் சிறுநீரகத்தையா, சிறுநீரகம் மற்றும் குடலையா, சிறுநீரகம் மற்றும் உடலினுடைய கீழ்ப்பகுதியா அப்படின்னு பார்க்கும்போது சிறுநீரகம் மற்றும் உடலினுடைய கீழ்ப்பகுதியை இணைப்பதுதான் ஒரு சிறப்பானது. அது எங்க இருக்கு? 11th 170வது பக்கத்துல. ரைட்டுங்களா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், சிறுநீரகம் மற்றும் உடலின் கீழ்ப்புற பகுதிகள். சிறுநீரகம் மற்றும் உடலின் கீழ்ப்புற பகுதி தான் என்ன இருக்கு? ரீனல் போர்ட்டல் சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? ஓகே, பாத்துக்கோ. அடுத்தது 170வது கேள்வி, கூற்று. ஒரு சூழல் மண்டலத்தில் சூரிய ஒளியிடமிருந்து பெறப்பட்ட ஆற்றலானது உற்பத்தியாளரிடம் இருந்து பயனாளிகளுக்கு ஒரு வழி பாதை மூலம் சென்றடைகிறது. அப்படின்னா என்ன? சூரியன் தான் என்னது? சோர்ஸ். அங்கிருந்து தான் உற்பத்தியாளர், அதாவது என்ன சொல்லுவீங்க, ப்ரொடியூசர், கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷரி கன்சியூமர் எல்லாத்துக்கும் போகுது. இது ஒரு வழி பாதை. அது கரெக்ட். சூழல் மண்டலமானது இரண்டாவது வெப்பவியல் விதியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளது. அதாவது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருந்து விளக்கம் பெறவில்லைன்னு தான் கொடுத்திருப்பாங்க. விலக்கப்பட்டுள்ளது, இது தப்பு. அப்ப எது கரெக்ட்? கூற்று 1 சரி, ஆனால் கூற்று 2 தவறு. ஸோ 170க்கு 3வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? இது எங்க சார் இருக்கு? இருக்கே 12ஆம் வகுப்புல 273வது பேஜ் நம்பர்ல இருக்கும். இங்க பாருங்க, வெப்ப இயக்கவியலின் 2வது விதியில் இருந்து சூழ் மண்டலத்துக்கு விலக்கு அளிக்கப்படவில்லை. புரிஞ்சுச்சா? ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டா? அடுத்த கேள்வி 171வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் எவை ருபிஸ்கோ பற்றிய சரியான கூற்றுன்னு கேட்கிறாங்க. இது இருளில் மட்டுமே செயல்படுகிறது. ரைட்டு. அடுத்தது, இது கரிமல வாயுவை காட்டிலும் ஆக்சிஜனும் அதிக ஒட்டுறவை பெற்றுள்ளது. ரெண்டுத்து கூட பைண்ட் ஆகும். இது ஒளிசார் நீர்ப்பகுப்பில் ஈடுபடும் ஒரு நொதியாகும். போட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டருக்குலாம் யூஸ் ஆகாது. ஆர்யூபிபியின் கார்பாக்சிலேற்றத்தை என்ன பண்ணுது? வினையூக்கம் செய்கிறது அப்படின்றது தான் இதுக்கு சரியாக பொருந்தும். சரிங்களா? கார்பாக்சிலேஷனுக்கு தான் இது பயன்படுத்தும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ரிபுலோஸ் 1,5 பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஷன் வினையில தான் இங்க ஈடுபடுவதை நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? இதுவே ஒளி சுவாசத்துல போகும்போது ஆக்சிஜனோடவும் பைண்ட் ஆகும். ருபிஸ்கோ அப்படின்றத நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்ப இது எங்க இருக்கு? வால்யூம் 1ல 262வது பேஜ் நம்பர்ல இருக்கு. அடுத்தது, கீழ்கண்ட எந்த நொதிகள் மரபணு நகலாக்கத்திற்கு அவசியமானவை அல்ல? அதாவது ஜீன் குளோனிங்க்கு எது தேவைன்னு கேட்கறாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வேணுமா? வேணும், வெட்டுறதுக்கு வேணும். லைகேஸ் வேணுமா? வேணும், ஒட்டுறதுக்கு வேணும். டிஎன்ஏ பாலிமரேஸ் வேணுமா? வேணும், கொஞ்சம் லென்த்தியா பாலிமரேஸ் இருந்தா தான் டிஎன்ஏ உடைய துண்டங்கள் புதுசா உருவாக்கப்படும், வேணும். ஆனா மியூட்டேஸும் ரீகாம்பினேஸும் தேவைப்படுவது கிடையாது. அப்ப கரெக்ட் ஆன்சர் இதுக்கு பார்த்தனா சி மற்றும் டி தாங்க. 172க்கு 4வது விருப்பம் தான் மிக சரி. 1வது விருப்பம் சி மற்றும் டி மட்டும் தான். இது ரெண்டும் நமக்கு என்ன ஆகாது? பார்ட்டிசிபேட் பண்ணாதுங்க. சரி, இது எங்க சார் இருக்கு? அப்ப எது எதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் 2ல 204வது பேஜ்ல எந்த இடத்துல இருக்கு? ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் இருக்கா? ஓகேவா? அதுக்கப்புறம் லைகேஸ் இருக்கா? ஒட்டுறது. ரெஸ்ட்ரிக்ஷன் வெட்டுறது, இது ஒட்டுறதுக்கு யூஸ் பண்றோம். ஓகேவா? சரி. அடுத்த கேள்வி 173வது கேள்வி, தாவர வளர்ச்சி மற்றும் படிம வளர்ச்சி குறித்து கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளில் சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். ஸோ கரூரா கனியாதலை ஆக்சிஜன்கள் மூலம் தூண்ட முடியும். அதாவது பார்த்தினோகார்பி ஃப்ரூட்டை ஆக்சிஜன் மூலம் தூண்டலாம்னு சொல்றாங்க, இன்டியூஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. கரெக்ட். தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்திகள் வளர்ச்சியை தூண்டவும் மற்றும் தடை செய்யவும் கூட
ஈடுபடுத்திட முடியும். அதாவது growth regulator இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, அது வந்து வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் தடைப்படுத்தவும் பயன்படுத்துகிறது. ஓகே. அதுக்கப்புறம் வேறுபாடு இழத்தல் என்பது மறு வேறுபாடு இழத்தின் முன் தேவையானதாக இருக்கிறது. ஓகேவா, இதுவும் ஓகே. அதுக்கு அடுத்தது அப்சிசிக் அமிலம் ஒரு தாவர வளர்ச்சி தூண்டின்னு சொல்றாங்க. சார் அப்சிசிக் அமிலமும் எத்திலீனும் வளர்வு அடக்கி growth inhibitor தான், தூண்டி கிடையாது. அதுக்கப்புறம் நுனி ஓங்குது என்பது பக்கவாட்டு மொட்டுகளின் வளர்ச்சி தூண்டுவது இல்லை. நுனி ஆதிக்கம் அப்படின்றது நுனி மொட்டு வளரும், பக்கவாட்டு மொட்டுகளுடைய வளர்ச்சி குறைக்கும். இதுவும் தப்பு. இது மட்டும் தான் கரெக்ட், ஏபிசி மட்டும் தான் கரெக்ட். 173க்கு முதல் விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா, இது எங்க சார் இருக்கு? இருக்கு வால்யூம் 1ல 295, 296, 298ல பாருங்க. சரிங்களா, ரைட். வளர் ஊக்க செயல்முறைகள்ல செயல்படுவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, அப்சிசிக் அமிலம் எத்திலீன் எது சொல்லும்? வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய செயல்கள்ல ஈடுபடுவது. ஓகேவா, அதே மாதிரி நுனி ஆதிக்கம் அப்படின்றது என்ன? ஒரு தாவரத்தின் நுனி மொட்டின் வளர்ச்சியானது பக்க மொட்டின் வளர்ச்சியை தடை செய்வது. பக்கவாட்டு மொட்டை வளர்ச்சி தடை செய்யும். ரைட்டா, இது அது. அதுக்கப்புறம் வேறுபாடு அடைதல், அதை பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க. ரைட்டுங்களா, ரைட். அடுத்த கேள்வி, கீழுள்ள எக்காரணி படியெடுத்தல் நிகழ்வை முடித்து வைக்கிறது. சரியா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனை முடிப்பது என்ன ஃபேக்டருங்க? ரோ ஃபேக்டர். சிக்மா ஃபேக்டர் ஆரம்பிச்சு வைக்கும், ரோ ஃபேக்டர் முடிக்கும். ரைட்டா, 174க்கு மூன்றாவது இருக்கும். அது எங்க இருக்கு? இங்க பாருங்க, இதான் டெர்மினேஷன் ஃபேக்டர். என்னதுங்க? ரோ ஃபேக்டர் முடிச்சு வைக்கிறதுக்கு இருக்கும். படத்திலேயே அது நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதை பாருங்க. இது எங்க இருக்கு? வால்யூம் 2ல 114வது பேஜில் இது இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது 175வது கேள்வி, தவளை நீரில் உள்ள போது தோல் மற்றும் வாய்க்குழி மூலமும் மற்றும் நிலத்தில் உள்ள போது தோல், வாய்க்குழி மற்றும் நுரையீரல் மூலமும் சுவாசிக்கிறது. அதாவது இதுல சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாங்க. தவளை தண்ணியில இருக்கும்போது தோல் மற்றும் வாய்க்குழி மூலமும் சுவாசிக்கிறது அப்படின்றாங்க. தோல் மூலமா சுவாசிக்கும் கேள்விப்பட்டிருப்போம், வாய்க்குழி மூலமான்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிலத்தில் இருக்கும்போது தோல் மூலமும் வாய்க்குழி மூலமாகவும் நுரையீரல் மூலமாகவும் நடக்கிறது. சரிங்களா, ரைட். இந்த கூற்று நீரை பொறுத்தவரை உண்மை, ஆனால் நிலத்தை பொறுத்தவரை தவறு. நிலத்துல 3 வகையிலான ரெஸ்பிரேஷன் இருக்கும், அப்ப இது தப்பு. இந்த கூற்று 2 சூழல்களுக்கும் சரியானது. சார் தோல் மூலம் நடக்கும், ஆனா வாய்க்குழி என்றது தண்ணியில இருக்கா. இந்த கூற்று நீரை பொறுத்தவரை தவறு. ரைட்டா, ஆனால் நிலத்தை பொறுத்தவரை உண்மை. கரெக்டா, 175க்கு மூன்றாவது விருப்பம் தான் இதுக்கு சரியா பொருந்தும். அது ஏன் அப்படின்றது இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. வால்யூம் 1ல 169வது பேஜ் நம்பர்ல தவளைகள் நீரிலும் நிலத்திலும் இருவேறு முறைகளை சுவாசிக்கின்றன. நீரில் இருக்கும் போது தோல் சுவாச உறுப்பாக செயல்படுகிறது. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? வாய்க்குழின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டான். ரைட்டா, நீரில் கரைந்த நிலையில் உள்ள ஆக்சிஜன் தோலின் வழியாக டிஃப்யூஷன் முறையில பரிமாற்றப்படுகிறது. ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் ஒன். நிலத்தில் வாய்க்குழி, தோல், நுரையீரல் இது 3 மூலமாகவும் நடக்கிறது. அப்ப இது கரெக்ட். மேல என்ன கொடுத்துருந்தாங்க? வாய்க்குழியும் சேர்த்து கொடுத்ததால ஃபர்ஸ்ட் வந்து தப்பா இருந்தது. ஓகேவா, வால்யூம் 1ல 169வது பேஜ் நம்பர்ல இது இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்தது 176வது கேள்வி, உங்க வீட்டிற்கு அருகாமையில் உள்ள வீட்டில் இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கின்றன என கருதுவோம். அவற்றில் ஒன்று ஆண் மற்றொன்று பெண் குழந்தை. பின்வரும் கூட்டில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கும். அதாவது ஒரு ட்வின்ஸ் பிறந்திருக்கிறது. இந்த ட்வின்ஸ்ல ஒரு மேலு இன்னொரு ஃபீமேலா இருக்கு. ரைட்டா, அவர்கள் ஒற்றை கருமுட்டை இரட்டைகளா, அதாவது ஒரு கரு இரட்டையர்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஒரு கரு இரட்டையர்கள்னா ஒன்னு 2மே பெண்ணா இருக்கணும், இல்லைன்னா 2மே ஆணா இருக்கும். அப்ப அது வராது. அவர்கள் இரட்டை கருமுட்டை இரட்டையர்கள், அதாவது தே ஆர் ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ். இதுதான் கரெக்ட். இதெல்லாம் இல்லை. ஸோ 2 கருமுட்டை இருக்கிறதால தான் ஒரு கருமுட்டை ஆணாகவும் ஒரு கருமுட்டை பெண்ணாகவும் இருந்திருக்கும். சார் இது நம்ம புக்கில் எங்க சார் இருக்கு? 176ல இப்போ நம்ம 2வது விருப்பம் தான் பார்த்துருக்கோம். இது நம்ம புக்கில் எங்க சார் இருக்கு அப்படின்னா, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கை பொறுத்த மட்டும் ஒரே இந்த வார்த்தை நீங்க இங்கிலீஷ் மீடியம் என்சிஆர்டில பார்த்தீங்கன்னாலும் இங்க மட்டும்தான் இடம்பெற்றிருக்கிறது. இது ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான்ப்பா. சரிங்களா, ஆனா புக்கில் ஒரு கரு இரட்டைகள் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒத்த இரட்டை, ஒரு கரு இரட்டைகளை தவிர இந்த பட்டைகள் தனிநபர்களே வேறுபடுகிறது.
ஒரு கரு இரட்டையர்கள்ல இந்த பேண்ட் ஒன்னா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அதை வச்சீங்கன்னா இந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில போடப்பட்டிருக்கும். ஓகே, அது வந்து 12ஆம் வகுப்புல 132வது பேஜ் நம்பர்ல இந்த ஒரு கரு இரட்டையர்களை கொடுத்திருப்பாங்க. அண்ட் அடுத்தது 177வது கேள்வி, கீழ்கண்ட நுண்ணுயிர்களில் எது வீட்டு பயன்பாட்டு பொருட்களின் தயாரிப்பில் ஈடுபடுத்தப்படுவதில்லை? ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ்ல எது பார்ட்டிசிபேட் பண்றது இல்லைன்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜரை வந்து நம்ம வீட்டு தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுமானா இல்லை, அதை நம்ம பயன்படுத்துவது கிடையாது. லாக்டோபேசில்லஸ் பயன்படுத்துறோம். சக்கரோமைசஸ் செரிவிசியா ஈஸ்ட் மாவுலாம் புளிக்க வைக்க பயன்படுத்துறோம். இது வந்து பாலை தயிரா மாத்த பயன்படுத்துறோம். ப்ரோபியானி பாக்டீரியம் ஷர்மனி அப்படின்றது பாலாடை கட்டி தயாரிப்புல பயன்படுத்துறோம். அப்ப ட்ரைகோடோமா பாலிஸ்போரம் இதை நம்ம பயன்படுத்துறோமா? ட்ரைகோடோமா பாலிஸ்போரத்தை நம்ம பயன்படுத்துவது கிடையாது. ட்ரைகோடோமாவும் பயன்படுத்துவது கிடையாது. ட்ரைகோடோமா வந்து சைக்ளோஸ்போரின் ஏ, அதாவது இம்யூனோ சப்ரசன்ட் ஏஜென்ட், கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அதாவது நம்முடைய இம்யூனிட்டி பவரை குறைப்பதற்கான ஒரு மருந்தாக தான் அதை பயன்படுத்துறோம். அது நம்ம வீட்டில் பயன்படுத்துவது கிடையாது. அதே போல ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜரை பொறுத்த மட்டும் அது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா சிட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன். இது கம்பெனிஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஏவும் சியும் வராது. என்ன கேட்குறாங்க? நாட் இன்வால்வ்டுன்னு போகுது. ஸோ 177க்கு 2வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது இது எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க, 12th புக்கில் பேஜ் நம்பர் 187ல வீட்டு தயாரிப்பு நுண்ணுயிர்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க. லாக்டோபேசில்லஸ், ரைட்டா? அதுக்கப்புறம் வேற என்னது? இங்க பாருங்க, சக்கரோமைசிஸ் செரிவிசியே, அடுமனை ஈஸ்ட் அண்ட் பாலாடை கட்டிக்கும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பார்த்துக்கோ. அடுத்தது 178. சரியா? ஒரு பொறுத்துக்க வகையிலான கேள்வி. புரோஜெஸ்டரான், ரிலாக்சின், மெலனோசைட் தூண்டும் ஹார்மோன், கேட்டகோலமைன். சரிங்களா? ரைட். 178 பாருங்க. ஸோ புரோஜெஸ்டரான் அப்படின்றது கார்பஸ் லூட்டியத்தால சுரக்கப்படுகிறது. ரைட்டுங்களா? அதுக்கப்புறம் ரிலாக்சின் வந்து அண்டகம். ஓகே, மெலனோசைட் தூண்டும் ஹார்மோன் வந்து பார்ஸ் இன்டர்மீடியா அண்ட் கேட்டகோலமைன் அப்படின்றது அட்ரினல் மெடுல்லா. ஸோ 178க்கு 1வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். சரி, இது எங்க சார் இருக்கு? ஸோ உங்களுடைய 11th புக்ல 404வது பேஜ் அண்ட் 46வது பேஜ்லையும் இருக்கு. இங்க பாருங்க, அட்ரினல் மெடுல்லா எஃபினெப்ரின் மற்றும் நார் அட்ரினலின் என 2 ஹார்மோன்களை சுரக்கிறது. இவை ரெண்டும் பொதுவாக நம்ம என்ன சொல்றோம்? கேட்டகோலமைன்னு சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி ரிலாக்சின் என்ற ஹார்மோன் அண்டகத்தால் சுரக்கப்படுகிறது. சரிங்களா? ரைட், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் வால்யூம் 2ல 46ல, வால்யூம் 1ல 404வது பேஜ். சரிங்களா? அடுத்து 179வது கேள்வி. இது ஏற்கனவே கேட்ட கேள்விதான், அதையே கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. நிறம் உண்டாக்கும் தளப்பொருளை பயன்படுத்தி நீலம் மற்றும் வெள்ளை நிற செல் கூட்டங்கள் தோன்றுவதை பின்பற்றி அவைகள் மறுசேர்க்கை அடைந்துள்ளதா அல்லது மறுசேர்க்கை அடையவில்லையா என்ன வேறுபடுத்த முடியும்? கரெக்டா? கரெக்ட். கூற்று 1, நீல நிற செல்களில் உள்ளடைந்த பிளாஸ்மிடுகளில் டிஎன்ஏ சேர்க்கை நடந்துள்ளது. அப்படிப்பட்ட செல்கள் மறுசேர்க்கை அடைந்த செல்களாக அடையாளம் காணப்படுகின்றன. ப்ளூ கலர் வர்றதெல்லாம் ரீகாமினன்ட்னு சொல்றாங்க. கிடையாது. கூற்று 2, நீல நிறமற்ற செல்கள், அதாவது வெள்ளை நிறம் கொண்டது, உள்ளீடு அடைந்த பிளாஸ்மிடுகளில் டிஎன்ஏ சேர்க்கை நடந்துள்ளது. அப்படிப்பட்ட செல்கள் மறுசேர்க்கை அடைந்த செல்களாக அடையாளம் காணப்படுகிறது. அது ரீகாமினன்ட் அப்படின்றது கூற்று 2 வந்து கரெக்ட். சரியா? ஆனா கூற்று 1 தவறு. அப்ப 179க்கு 4வது இருக்கும். கரெக்ட். இது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அதே தான் இங்க வரும் பாருங்க. வால்யூம் 2ல 211வது பேஜ்ல ஜீனை செயலிழக்கம் சேர்க்குது. அது செருகல் செயலிழக்கம்னு சொல்றோம். இங்க பாருங்க, செருகலை கொண்டிருக்கவில்லை, இன்சர்ஷனல் இல்லை அப்படின்னா நீல நிறத்தை கொடுக்கும். நீல நிறத்தை கொடுக்கும். அதுவே பீட்டா கேரக்டர்ஸ்க்கு நடுவுல நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் டிஎன்ஏ இறங்கி இருந்தீங்கன்னா அது என்ன ஆயிடும்? செருகல் செயலிழப்பு காரணமாக எந்த நிறத்தையும் கொண்டிருக்கவில்லை. இவைகள் மறு கூட்டிணைவு காரணிகளாக கருதப்படும். ஓகேவா? ரைட். பேஜ் நம்பர் 211. ரைட்டா? அடுத்தது 180வது கேள்வி. கீழ்கண்ட சமன்பாடுகளில் எது இனக்கூட்டத்தின் வருகால் ஸ்பியர்ஸ் மடக்கை வளர்ச்சி? இது ஈஸி தானே. dn/dt = rn/rn k - n/k. 180க்கு 2வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். இது எங்க சார் இருக்கு? வால்யூம் 2ல
பேஜ் நம்பர் 253ல. ஓகே, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சரிங்களா? வெல்லஸ்ட் ஃபியால் லாஜிஸ்டிக் growthன்றத ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஓகே, இப்ப இந்த பகுதியில இரண்டாவது பகுதியில நாம கிட்டத்தட்ட 45 கேள்விகளை பார்த்தோம். இந்த 45 கேள்விகளுமே புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில கேள்விகளுக்கு அதோடைய கோர் வேர்டு மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அது ஒரு சில கான்செப்ட். இது இங்கிலீஷ் மீடியத்திலும் அப்படிதான் இருக்கு. ஆக நாம மொத்தம் 90 கேள்விகள் பார்த்தோம் பயாலஜில. அப்ப ஏற்கனவே பார்த்த முதல் பகுதியில 2 கேள்விகள் நான் மொழியாக்கம் அதுல செய்யல. சரியா? நான் விட்ட அந்த ரெண்டு கேள்விகளுக்கு நான் மொழியாக்கம் செஞ்சு நம்மளுடைய புத்தகத்துல கொடுக்கலையே தவிர மீதி 88 கேள்விகளும் நம்மளுடைய பயாலஜி புத்தகத்திலிருந்து வந்திருப்பத வித் எவிடன்ஸோட உங்களுக்கு கொடுத்துட்டேன். சரிங்களா? அப்ப 88 கேள்வி, இப்ப 360க்கு நீங்க என்ன பண்ணிருக்கலாம், 352 மார்க்க நீங்க இதன் மூலம் இந்த புத்தகத்தை வச்சிருந்தா இந்த வாட்டி எடுத்துருக்கலாம். அப்ப 2025 நீட் தேர்வுல ராஜேஷ் நீட் பயாலஜி உயிரியல் புத்தகத்திலிருந்து 90க்கு 88 கேள்விகள் இடம்பெற்றிருந்தன அப்படின்றத இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்துதான் நம்மளுடைய ராஜேஷ் நீட் அகாடமி வெள்ளூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டாவில் இருக்கு. ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்துக்கான வகுப்புகள் நடைபெற இருக்கிறது. 19ஆம் தேதி, வருகின்ற 19ஆம் தேதி ஆஃப்லைனும் 15ஆம் தேதி ஆன்லைனும் நடைபெற இருக்கிறது. ஸோ இதை பற்றின தகவல்கள் ஏதாவது வேணும்னா 8610507477 அண்ட் 7604941221. சரிங்களா? சார் போன வருஷம்லாம் எத்தனை கேள்விகள் இருக்கு? நம்மளுடைய யூடியூப்ல நம்ம வீடியோ போட்டிருக்கோம். போன வருஷம் எத்தனை கேள்வி, அதாவது 100 கேள்வியில் அப்பெல்லாம் இருந்தது இல்லையா, 100 கேள்வியில் எத்தனை கேள்வி வந்திருக்கும்? சரிங்களா? 100 கேள்வியில் எத்தனை கேள்வி வந்திருக்கும், அதுக்கு முன்னாடி 90 கேள்வியில் எவ்வளோ இடம்பெற்றிருக்கும், எல்லா டீடைல்ஸும் இருக்கும். நம்மளுடைய யூடியூப் சேனலில் போய் பாருங்க. ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழில் எல்லாமே இடம்பெற்றிருக்கும். ரைட். நமக்கு ஆல்ரெடி தெரியும், நம்மகிட்ட மொத்தம் 9 புத்தகங்கள் இருக்கு. இதை நீங்க வாங்கணும்னா என்ன பண்ணணும், நம்முடைய வாட்ஸ்அப் நம்பர் 8610507477 இந்த நம்பருக்கு ஜஸ்ட் இந்த புக் வேணும்னு நீங்க வாட்ஸ்அப் பண்ணா போதும். கூகுள் பே நம்பர் அனுப்புவோம். நீங்க அமௌண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கொரியர் மூலமா நம்ம என்ன பண்ணிடுவோம், புக் அனுப்பிடலாம். ஓகேவா? ஸோ ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்திலிருந்து 2025ல மொத்தம் வந்திருக்கக்கூடிய கேள்விகள் 88 கேள்விகள், 90க்கு 88. ஓகேவா? ரைட். ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில வேதியியல் புத்தகத்திலிருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.